கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையங்கள். இந்த கருவளையங்கள்லாம் எப்படி வீட்ல இருக்க பொருட்கள வச்சே போக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. கண்ணுக்கு கீழ இருக்க கருவளையங்கள் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒரு சுருக்கமா பார்த்துட்டு வந்துடலாம். எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வர காலகட்டத்திலலாம் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் முதல் கொண்டு கருவளையங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு. நெறைய ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மன அழுத்தம், தூக்கமின்மை, ஹார்மோன் மாற்றங்கள், அது மட்டும் இல்லாம நீர் சத்து குறைதல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கருவளையங்கள் உண்டாகிறதுக்கான பயன்பாடுகள கொடுத்துக்கிட்டு இருக்கு. முகத்தோட அழகு கெடுக்கிறது மட்டும் இல்லாம வயதான தோற்றத்தையும் கொடுத்துட்டு இருக்கு. கருவளையங்கள் அப்படின்னாவே நிறைய சிகிச்சைகள் நம்ம எடுத்தும் பிரயோஜனம் இல்லாம நம்மளுடைய காசு வேஸ்ட் ஆனது தான் மிச்சமா இருக்கும். நீங்க இனிமே கவலைப்படவே படாதீங்க. நான் சொல்ற இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தக்காளி சாறு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு அது கூட லெமன் சாறு 2யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்க உங்க கண்ணுக்கு கீழே ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிடம் வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை வச்சு ரிமூவ் பண்ணிட்டு இது ரெகுலரா ஒரு நாளைக்கு 2 முறை வீதம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாலுமே உங்களுடைய கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையங்கள்லாம் நீங்கி உங்களோட ஃபேஸ் வந்து பழையபடி ஃப்ரெஷ்ஷாக ஆயிரும் அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம வீட்டில் எந்த பொருள் எந்த காய்கறி இல்லை அப்படின்னாலும் இந்த ஒரு காய் வந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். எஸ், இது வந்து கிழங்கு வகையில் சேர்ந்தது. உருளைக்கிழங்கு தான். பச்சையான உருளைக்கிழங்க அரைச்சு அதுலேருந்து சாறை எடுத்து அந்த சாறை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற காட்டன் துணியை வச்சு அந்த கண்கள் கீழே கருவளையத்தை மட்டும் இல்லாமல் கண்களை சுற்றி இருக்க பகுதிகளில் நீங்கள் தேய்க்கணும். இதை தேய்க்கும் பொழுது கண்கள் வந்து சென்சிட்டிவான பகுதி அப்படின்றதுனால கண்களுக்குள்ளே படாத அளவுக்கு நீங்கள் சுற்றியும் தேய்ச்சிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்து இது டெய்லியும் ஒரு 2 முறை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அப்படின்னாவே உங்களுடைய கருவளையங்கள்லாம் எளிதில் போயிடும். அதே மாதிரியே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளிர்ச்சியான தேநீர் பைகள். குளிர்ச்சியான தேநீர் பைகள் அப்படிங்கும் பொழுது டீ பேக்ஸ். டீ தூளை காட்டன் பைகளில் நிரப்பி ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது ஃப்ரிட்ஜில் வச்சு குளிர்ச்சி ஆனதுக்கப்புறம் அந்த கலவையை எடுத்து உங்களுடைய கண் மேலே வைக்கலாம். இது வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கண்ணுக்கு கீழேயும் சரி உங்களுடைய முகத்திலையும் எந்த ஒரு அதிகமான குளிர்ச்சியான பொருட்களையும் பயன்படுத்தக்கூடாது. அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்த பேக்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. கண்டிப்பாலுமே சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரும். இது ஒரு நாள் 2 நாள் செய்கிறதுல வராது. கண்டினியூஸ்லி நீங்கள் வந்து ஒரு 1 மந்தாவது நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படிங்கும் பொழுது தான் நீங்கள் கண்கூடுற அழகான ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி குளிர்ச்சியான பால். குளிர்ச்சியான பால் அப்படிங்கும் பொழுது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிற பாலையே கூட நம்ம கண்ணில் வைக்கலாம். அது நீங்கள் கண்ணில் வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் துணியை சுற்றி வைங்க. டேரெக்டாக நான் முன்ன சொன்ன மாதிரியே வந்து குளிர்ச்சியான எந்த ஒரு பொருளையும் உங்களுடைய ஃபேஸ்லையும் சரி உங்கள் கண் கீழே இருக்கிற பகுதிகளிலும் நீங்கள் வைக்கக்கூடாது. அப்படின்றனால ஒரு காட்டன் துணியில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு குளிர்ச்சியான பாலை எடுத்து நீங்கள் கண்ணில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. அண்ட் கண்ணை சுற்றியும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் முகத்தில் எங்கெங்கெல்லாம் கருமையான விஷயங்கள்லாம் இருக்குதோ அந்த கருமையான விஷயங்களுக்கும் நீங்கள் இந்த குளிர்ச்சியான பாலை வந்து பயன்படுத்திக்கலாம். உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த கருமைக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் அப்படிம்பாங்க. அந்த பிக்மெண்டேஷன் வரதுக்கு காரணமும் இந்த மாதிரியான மன அழுத்தம், தூக்கமின்மை இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் கண்ட ரசாயன பொருட்களை நம்மளுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணுறதும் இதற்கான ஒரு காரணமாக இருந்துட்டு வருது. இப்போ வந்து நிறைய ஆரஞ்சு சீசன் ஏற்பட்டதுனால ஆரஞ்சு வந்து நிறைய நம்ம குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த தோலை வந்து எப்படியும் தூக்கி தான் போடுவாங்க. அந்த தோலையும் எடுத்து உங்களுடைய கண்களுக்கு கீழே வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற அந்த சாறை பிழிந்து கூட நீங்கள் ஒரு காட்டன் துணியில் டிப் பண்ணி அந்த சாறை உங்கள் கண்களுக்கு கீழே தடவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாலுமே 100% ரிசல்ட் வரும். அதே மாதிரி யோகா, தியானம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரும் பொழுதும் உங்களுடைய மன அழுத்தம், தூக்கமின்மை, ஹார்மோன் மாற்றங்கள், வாழ்க்கை முறை மாற்றங்கள் இதெல்லாம் வந்து மாறி உங்களுடைய கருவளையத்துக்கான அத்தனை சூழலுமே மாறிடும். யோகா மற்றும் தியானம் இது வந்து கருவளையங்களை நீக்கிறதுல முக்கிய பங்கு வகிச்சுட்டு இருக்கு. இது வந்துட்டு 100% ரிசல்ட்டையும் கொடுத்துட்ருக்கு. யோகா, தியானம் அப்படின்னும் பொழுது கருவளையங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய நோய்களுக்கான ஒரு நிவாரணையாக இந்த யோகாவும் தியானமும் இருந்துகிட்ருக்கு. மேபி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு யோகாவும் தியானமும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது.